ஒரு கார்ல பயணம் பண்ணும்போது சீட்டு அப்படிங்கிறது உட்கார்ந்து போற சீட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. இனோவா 2016 மாடலு. அந்த வண்டியில வந்து 10 வருஷம் ஆயிட்டனால நான் அந்த சீட்டே வந்து ஒரு மாரி அமுங்கி போச்சு. சப்பி போச்சுங்க. இப்போ அதில உட்கார்ந்தோம்னா ஒரு மாரி சௌரியமாவே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப கல்லாட்டம் இருக்கிறனால தூரமா போயிட்டு வரக்குள்ள ரொம்ப சிரமமா இருக்குது. அதனால நாங்க என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, சீட்ட ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூர் கிளாசிக் ராஜா கார் டெக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம கார எடுத்துட்டு போய் குடுத்தோம். அத வந்து நீங்க இந்த வீடியோலயே பாருங்க. நம்ம இந்த வண்டியில என்னென்ன பண்ண போறோம்? சீட் கவர் மாத்த போறோம். இந்த 4 டோர் கூலிங் ஸ்டிக்கர் மாத்த போறோம். இது ரொம்ப டார்க்கா இருக்கறனால கூலிங் ஸ்டிக்கர் மாத்துறோம். வேற அந்த பீடிங் வருது பாத்தியா வெளிய? இந்த வெளியில வெதர் ஸ்ட்ரிப். ஓகே. அது பீடிங் அது மாத்துறோம். சரி. அப்புறம் இது ஏதோ சொன்னீங்கல்ல, இந்த இதெல்லாம் மாறிரும். கலர் மாறிரும். சீட் கவருக்கே வந்து அதிகமா சீட் கவருக்கு ஏத்த மாதிரி இந்த சைடு பின்னாடி 2 பக்கம் இந்த ஆம்ரெஸ்ட் இதெல்லாம் எல்லாமே மாறிடும். இதுக்கு மாத்துவாங்களா? அதுக்கு வேணும்னா மாத்தி கொடுத்துருவாங்க. மாத்த சொல்லுங்க. எச்சா கொடுக்கணுமா காசு? அன்னைக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனோம்ல அந்த துணி மூட்டை. இதுல தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். 10 நம்பர். ஆனா மெட்டீரியல் வந்து இது பேசிக்னா பேசிக் அடுத்த குவாலிட்டி. ஃபெனோல பேசிக் ஒன்று இருக்குது. இது வந்து அதுக்கு அடுத்த குவாலிட்டி. இது நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தது இது வந்து என்னன்னா இந்த லெதரோட ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. மெர்க் லெதர் அப்படிம்பாங்க, லெதரோட ஃபீல் இருக்கும். இது வால்வோ லெதர் அப்படிம்பாங்க. இது வந்து லெதர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிரேட் இருக்கும். ஒன்று பேசிக் கிளாசிக்னு ஒன்று வரும், இன்னொன்று நாப்பா லெதர் வரும், அதுக்கு அடுத்த மூணு வேரியன்ட் வரும். இதில் வந்து அந்த செகண்ட் வேரியன்ட் 3வது வேரியன்ட் மாதிரி இருக்கும், நாப்பா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல். இதை விட இது விலை ஜாஸ்தி. இதுதான் பேசிக். இதுல பின்னாடி இந்த துணி மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குங்களா? துணி மாதிரி இருக்கிறது வந்து அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல், அதாவது பேக்ரவுண்ட் அந்த இது என்னன்னா மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸ்க்காக கொடுக்குறதா. இதில் பார்த்தீங்கன்னா பனியன் துணி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சிந்தட்டிக் தான் உங்களுக்கு. இதெல்லாம் அழுக்கானா பளிச்சுன்னு இருக்கேனா ரைட்டாக இருக்கும் வண்டிக்குள்ள பார்த்தா. ஆனால் அழுக்கு பளிச்சாவாக இருக்கும். ஆமாம், அழுக்காச்சுன்னா அப்படியே தெரியும். படாமல் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வண்டி தொடங்க. இல்லைண்ணா வீட்டில் சும்மா படுத்து தூங்குறீங்கல்ல? சும்மா படுத்து தூங்கித்தானே கிடக்குற, வேறு வேலை இல்லையா? ஸ்ட்ரீட்டு நம்ம இந்த சீட்டில் இருக்குது தெரியுமா? இந்த சீட்டுக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பிளாக் கலரில் வந்துருக்கு பார்த்தியா? சைடில் வந்து அந்த புடிமானத்துக்கு இருக்கிறத கொஞ்சம் அறுத்து விட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வச்சு ஊற்றி ஷேப் பண்ணி பாய். இந்த பல்ஜிங் இதெல்லாம் வந்துடும். இது நார்மல் ஃபேப்ரிகேஷன். இது பண்ணி போகிற மாதிரி தான் இந்த மெட்டீரியலில் 20 நார்மல் ஃபேப்ரிகேஷன் பண்ணி போகிறது 20. ரெண்டாவது ஆப்ஷன் அதே எல்லாமே பிரிச்சுட்டு ஃபுல் மோல்டு ஃபோம் மாற்றணும். டோட்டலாகவே ஃபுல் மோல்டு ஃபோம் மாற்றி அப்போல்சரி அப்படின்னு இருக்குது. நல்ல கம்ஃபர்ட். எவ்வளோ லாங் போனாலும் பேக் பெயினோ பாடி பெயினோ எதுவுமே இருக்காது. டை சப்போர்ட்டும் நல்லா ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். ஃப்ரண்ட்டுக்கு சென்டருக்கு லாஸ்ட் சீட் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்டு சென்டர் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேண்ணா. அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தால் சீட் கவருக்கு மட்டும் 30 அதுவும் பர்ஃபெக்ட். அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் அந்த சீட் கவர் பற்றி நினைக்கவே வேண்டாம். வாரத்துக்கு ஒருக்க தொடச்சி மட்டும் வச்சிங்கன்னா பிரைட்டாகவே இருக்கும். ரெண்டாவது அதுக்கப்புறம் 4 டோர் பேடு. சரிங்களா? ஸ்டேரிங் கவர் லெதர் போட்டுருங்க. ஃபுல் மேட்டு பண்ணுறா. ஒரு வேலை கரெக்டாக ஒரு ஃபினிஷிங் முடிச்சிருங்க. சரிங்களா? நல்ல குவாலிட்டி. ஒரு இன்டீரியர் க்ளீனிங். இன்டீரியர் காம்ப்ளிமெண்ட்ரி தர மாட்டீங்களா? உங்களுக்கு கொடுத்துடலாம். 40 ரூபா வருதா? இது வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறது. 3 நாள் டைம் கொடுத்துருங்க, ப்ரொஃபஷனலாக பண்ணி தரேன். அதுவும் ப்ரொஃபஷனலாக இருக்கும். பட் என்னன்னா கொஞ்சம் அந்த பாடியோட கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மியாகும். இது போக தான் இந்த கூலிங் ஸ்டிக்கர் இதுக்கெல்லாம் சன்லீம் உங்களுக்கு என்ன 4 டோர் மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். பார்க் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த 3 வேரியன்ட் சொன்னார் இல்லைங்களா அவரு, அதில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது 3வது சீட் கவர். இதில் தான் கொஞ்சம் ஹீட் ஆகாது, கொஞ்ச நாள் லைஃப் வரும். அப்புறம் இந்த சைடு வந்து உட்காரும்போது இந்த சைடுக்கு வந்து புடிமானத்துக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அதையவே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து வண்டியை வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டிக்குள்ள சீட்டு எல்லாத்தையும் கழட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து வண்டியை விட்டுட்டு போங்க, 3 நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து வண்டி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த பூரத்தையும் கழட்டிட்டாங்க. சீட் கவரு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் மேட்டு, அப்புறம் டோர் பேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்.
வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டியை விட்டுட்டு போய் 2 நாள் ஆகி போச்சுங்க. இன்னைக்கு வந்து வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கு போயிட்டுருக்கிறேன். போயிட்டு வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வண்டி சீட்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த கீழே வந்து மேட்டு மாற்றிட்டாங்க, பிளாக் கலர் மேட்டு. இதுதான் நம்ம வண்டியோட சீட் கவர். இப்படி தான் வரும், இந்த கலரில் தான் எல்லா சீட்டுமே வரும். இதில் வந்து இந்த இடத்துல வர்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. முதல்ல வந்து அப்படி மட்டமாக இருந்துச்சு, இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ இது வச்சுருக்குறாங்க, இதெல்லாம் கழட்டி வச்சுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். The next day. நாங்கள் இப்போ வந்து ரேடியம் போயிட்டுருக்கோம். கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கார் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு கார் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது, என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டுறோம். சரிங்களா, வாங்க போகலாம். வண்டி திறந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை பக்காவாக முடிஞ்சிருச்சு. டோர்லையும் அந்த இது சீட்டு கலருக்கு ஏற்ற மாதிரியே இங்கேயும் வந்து அந்த இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஹா ஜம்முன்னு இருக்குது. இந்த இதுக்கு பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லா சீட்டுமே இந்த கலர் பண்ணிட்டாங்க. கீழே வந்து ஃப்ளோர் மேட்டு, இந்த கருப்பு கலர் மேட் போட்டாங்க. ஸ்டேரிங்கில் வந்து லெதர் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது, பிடிச்ச ஓட்டிருக்கும், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சன்ஃப்ளிம் மாற்றிருக்காங்க. 4 சன்ஃப்ளிம் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அது இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2 மட்டும் மாற்றிருக்காங்க. இது மாற்றலை. மேட்டு செலக்ட் பண்ணணும், நூடுல்ஸ் மேட்டு. இதெல்லாம் தான் நூடுல்ஸ் மேட்டுக்குண்டான கலர். இதுனா இந்த கலர் நல்லா இருக்கு. கலர் போட்டால் தான் நல்லா இருக்கும். டபுள் கலரா? இதில் உள்ள ஒரு கலர் இந்த கலர்லேயே வந்துருக்கும். இந்த கலர் உள்ளே வந்துருக்கு. ஓ, டபுள் கலர் மிக்ஸ் ஆகி வந்துருக்கும். அந்த கலர் தான் பார்க்குது. இப்போ அது போடலாமா? நல்லா இருக்கும். எது போடுறோம்? இதான் இந்த கலரா? இந்த கலர் தான் போடுறோம் மேட்டு. ஓகே, இன்னைக்கு மேட்டு போட போகிறாங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்டரில் வந்து இந்த வெளியில் வர இந்த பிளாஸ்டிக் பீஸ் மட்டும் மாற்றணும், அது மாற்றுறாங்க. வணக்கம் பாய். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பார்த்துருவோமா? பாருங்க, நீங்க கொண்டு வந்து கொடுத்தப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க வண்டி. சூப்பர் பாய். ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார்ந்து இருந்த ஃபீலுக்கும் இப்போ உட்கார்ந்து பாருங்க, ஃபீல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்பான்ஜ் எல்லாம் இங்க போட்டுருக்கு. நல்லா கம்ப்ளீட்டா ஃபோம் ஃபேப்ரிகேஷன் பண்ணி சீட் கவர்ஸ் வால்வோ அப்படிங்கிற மெட்டீரியல்ல போட்டிருக்கு. இதுல ஃப்ளோர் மேட் போட்டிருக்குது, நூடுல்ஸ் மேட் போட்டிருக்குது, லெதர் ராப்பிங் ஸ்டேரிங் கவர் பண்ணியிருக்குது. நல்லா இருக்குங்க பாய். அதுக்கப்புறம் இன்டீரியர் க்ளீன் பண்ணிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு இப்போ கொடுத்ததுக்கு எப்படி இருக்கு நீங்களே உட்கார்ந்து ஃபீல் பண்ணி சொல்லுங்க. ஃப்ரண்ட் சீட் அப்படியே கொஞ்சம் கீழால இருந்தோம். ஸ்டேரிங் எல்லாம் நம்மளுக்கு மேல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டேரிங் கீழ போய் நம்ம மேல ஏறி வாழ்க்கையில மேல வர்ற மாதிரி மேல ஏத்தி விட்டுருக்கீங்க. உங்க பாடி கம்ஃபர்ட் எப்படி இருக்கு இப்போ உட்கார்றதுக்கு? நல்லா இருக்குங்க பாய். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ணி ஓட்டிட்டு வந்ததுக்கு, இந்த 1 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீல்? நல்லா இருக்குங்க பாய். லாங் கொஞ்சம் கல்லுல உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஃபீல் தனி ஃபீலா இருக்கு. பேக் சீட் எப்படி இருக்குன்னு பாருங்க உட்கார்ந்து. கம்ஃபர்ட்டா இருக்குங்க பாய். உங்களுக்கு கஸ்டமர் உட்கார்ந்து பார்த்தாலும் கஸ்டமர்ட்டி கேட்டு பாருங்க, இதுக்கு முன்னாடி உட்கார்ந்த கஸ்டமருக்கு எப்படி இருந்துச்சு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போல்சரி ஃபேப்ரிகேஷன் பண்ணி பண்றது. ஓகே ஓகேங்க. எவ்வளவு லாங் போனாலும் பாடி பெயின் இருக்காது உங்களுக்கு. இதனால டைஸை போட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குது. அதனால உங்களுக்கு உட்கார்றப்ப கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கும். அந்த கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வச்சதுல கம்ஃபர்ட்டா உட்காந்துக்கலாங்கிறீங்க. நீங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தப்ப ஃபாக் லேம்ப் உள்ள கிளாம்பெல்லாம் வந்து சும்மா நார்மலா ஒரு எல் கிளாம்ப் போட்டு மாட்டி வச்சிருந்தாங்க. இப்போ அதுக்குன்னு ஓய் ஃபிட்டட் வர கிளாம்ப் போட்டு எக்ஸ்ட்ரா டம்மி போட்டு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபாக் ப்ரொஜெக்டரோடது
ஹெட்லாம்ப் பாலிஷ் பண்ணிருக்கீங்க. ஆமாம்.